தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற பின் என்னுடைய அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றேன். அவர் வாழ்த்து கூறி பொன்னாடை போர்த்தி வாழ்த்தியிருக்கிறார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் அவர் போட்டியிடுகிறாரோ, அவருடைய வேட்பாளர் போட்டியிடுகிறாரோ அந்த தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் அதை வெற்றி பெற உறுதி செய்வோம். சொல்லுங்க, வேற எதனா கேட்டேன்னு சொல்லுங்க. நடந்துட்டு இருக்கு, வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாளில் முடிச்சிடும். ஒன்றையும் சொல்லலையே. தமிழ்நாடு இந்தியாவுடைய போதைப் பொருட்கான தலைமையிடமாக தமிழ்நாடு மாறி குஜராத்தில் எத்தனை டன் கணக்கில் எடுத்திருக்கு போதைப் பொருள் பட்டியல் இருக்குது. அண்ணாமலையை சொல்லுங்கள். குறிப்பாக அதானி துறைமுகம், கான்லா துறைமுகம், குஜராத்தில் இருக்க கான்லா துறைமுகம், அந்த துறைமுகத்திலிருந்து ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்தில் தான் எல்லா போதைப் பொருளும் வருது. யார் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா பாஜகவை சார்ந்த தொழிலதிபர்கள், பாஜகவை சார்ந்த தலைவர்கள் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. அண்ணாமலை அப்படி சொல்கிறாரு. பட் எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லை. இருந்தாலும் அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்கும். சார், இவிஎம் மிஷினால தான் மோடி ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்துக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடி தோல்வியை ஒப்புக்கொண்டார் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? இதெல்லாம் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மோடி தமிழகத்திற்கு வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வாக்கு வங்கிங்கிறது அதிகமாகும். யாருக்கு? மோடி தமிழகத்திற்கு மார்ச் மாதத்தில் 2 முறை வருவதாக சொல்கிறாங்க சார். மோடி இனி எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பில்லை. அவர்களின் கனவு பலிக்காது. அவர்கள் நினைப்பதைப் போல தமிழ்நாடு வட இந்திய மாநிலங்களைப் போல் இருக்கிற ஒரு மாநிலம் அல்ல. இந்த தேர்தலில் அவர்களுக்கு சரியான பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் புகட்டுவார்கள்.